அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1063 ரூபாய் 94 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 304 ரூபாய் 50 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 614 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 49 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 876 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 485 ஃபில்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட், குவைத், கத்தார் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பஹ்ரைனுக்கு நேரடி விஜயம் செய்ய உள்ளதாக அடுத்த வாரம் தெரிவித்துள்ளார்கள். அதே போல தொடர்ந்தும் இராணுவ நடவடிக்கைகளை அதிகரிக்க உத்தரவிட்ட இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அனைத்து அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் இந்த நாட்களில் நடக்கக்கூடிய யுத்தம் சம்பந்தமான தகவல்களை வெளியிடக்கூடிய முக்கிய செய்திகள் தொடர்ந்துமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைய நிலைமை லெபனான் பாலஸ்தீனை இன்க்ளூட் பண்ணித்தான் ஈரான் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் தொடர்ந்தும் லெபனானையும் இஸ்ரேல் பாலஸ்தீனையும் தாக்குதல் நடத்தி தொடர்ந்தும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறது. எதிர்வரும் நாட்களில் மீண்டும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குளறுபடியாக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் உருவாகுதுன்னு. இஸ்ரேல் அடங்கும் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது இல்லை அப்படின்றது தான் இதற்கான ஒரே தகவல். அதே போல் டவ் பண்ணிட்டு போகிறது வாகனங்கள் குறிப்பாக வீதிகளில் போகும்போது இந்த ஜெட்ஸ்கையாக இருக்கலாம் அல்லது படகுகளாக இருக்கலாம், டவ் பண்ணுவாங்க இல்லையா, இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இழுத்துட்டு போகும்போது வீதியில் வலதுபுறமாக மட்டுமே தான் போகணும். அதே போல் 80 km/h வேகத்துக்கு குறைவாக தான் போகணும். அதே மாதிரி இழுத்துட்டு போகக்கூடிய படகுகளும் சரி அல்லது அந்த ஜெட்ஸ்கையாக இருந்தாலும் சரி, அதில் ரெட் சிக்னல் அந்த சமிஞ்சை இருக்கணும். அதே மாதிரி நிச்சயமாக இழுத்துட்டு போகக்கூடிய வண்டிகளையும் சிக்னல்கள் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 நபர்களுக்கு எதிர்வரும் நாட்களில் மரண தண்டனை விதிக்கப்பட போகுது. யார் என்னென்ற டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் வெளியே வரலை. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாகின தகவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 வருட சிறை தண்டனை 3 பேருக்கு. கடந்த காலங்களில் இந்த டிக்டாக்ல இந்த யுத்தம் நடக்கும்போது அந்த பயப்படுற மாதிரி நடித்து டிக்டாக்ல வீடியோ போட்டாங்க, மக்களை பயம் காட்டுற மாதிரி. அவங்களுக்கான தண்டனை இது. அதே மாதிரி எதிர்வரும் ஜூன் மாதம் 21 ஆகிய நாளை இரவு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பகல் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பதர் அல் அமீரா தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல் நயீம்
ஸ்கிராப் யார்டில் மீண்டும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை, எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தீயணைப்புத்துறை உடனடியாக சென்று தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவித்தல், தயவு செய்து இந்த நாட்களில் வாகனங்கள் வெயிலில் நிற்கக்கூடிய வாகனங்கள் ஃபுல்லாகவே கிளாஸ் எல்லாம் மூடி வெயிலில் நிற்குதுன்னா வண்டிக்குள்ளே ஏறி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியை ஃபுல்லாக கதவெல்லாம் திறந்து கொஞ்சம் காற்றோட்டமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏசி ஆன் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக மூடிக்கிட்டு உடனே ஏறி உடனே மூடி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதிலிருந்து கேஸ் ஃபார்ம் ஆகினா அது உங்களுக்கு மயக்கத்தை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். அதே போல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய டெர்மினல் 4 T4 விமான நிலையம், கத்தார் ஏர்வேஸ், ஒமான் ஏர் மற்றும் எத்திஹாத் ஒவ்வொரு நாளும் டெய்லி குவைட்டில் ஃப்ளைட் விட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான விடயம். எத்திஹாத் மூலம், ஒமான் ஏஆர் மூலம், கத்தார் ஏர்வேஸ் மூலம் இனி வரும் நாட்களில் நீங்கள் டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கனெக்டிங் ஃப்ளைட் தான் 190% கிடைக்கும். ஆனாலும் விலைகளில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படியுமே 100 தினாருக்கு கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ அந்த பணத்தில் டிக்கெட் போடுறவங்க கொஞ்சம் தேடி பாருங்கள். அதே மாதிரி கஃபீல்கள் உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் போக வேண்டி வரும். சொந்தமாக உங்கள் காசில் டிக்கெட் போடுறீங்கன்னா கொஞ்சம் தேடி பார்த்து இன்னும் கம்மியான விலையில் எடுத்துக்கோங்க. مساكم الله بالخير. ويوم الأحد 21/6 راح نشهد أطول نهار وأقصر ليل وأعلى درجات حرارة في المنقلب الصيفي فلكيا مع تعامد الشمس على مدار السرطان فوق راسنا، فنشهد أجواء حارة قد تلامس 50 درجة. لكن هذا الصيف متوقع أن تكون حرارته أقل من المعدل، قد تلامس 50 درجة، لكن بشكل عام وأكثر أيام الصيف راح تكون بالأربعينات، وهي درجة حرارة تعتبر في هذا الوقت أقل من المعدل. مع الشمس اللي فوق راسنا تكون الأجواء حارة جدا وتتجاوز 50 درجة. لكن هذا الصيف أتوقع أن تكون حرارته أقل عكس السنوات الماضية. وإذا استمرت الحرارة منخفضة راح يدخل علينا الخريف مبكر، راح تكون أجواءه باردة، وقد نشهد إن شاء الله فرص أمطار وخير قادم بإذن الله تعالى. There's a report in Axios that Netanyahu's fuming over this. Israel doesn't feel bound to the MOU as it relates to Lebanon. If, as you mentioned, your frustration with Israel striking in Beirut, hitting apartment buildings, if that continues, could it torpedo the deal? And what would the U.S.'s response be to a broader war in Lebanon involving Israel and Hezbollah? Yeah, well, I don't want to get into hypotheticals that could torpedo the deal, because I think the president's expectation is that all of our friends, the Israelis, the Arabs in the region, we're going to work together and actually see this deal to completion. Now, I saw the Axios report, that Netanyahu is fuming. That's not reflective of the conversations that I've had with him, but maybe he's saying something to somebody else that he's not saying to me. What I will say, and this does bother me, is that you've seen people within Bibi's cabinet who have come out and attacked the deal, and in some ways very personally attacked the President of the United States. And I guess my message to them would be twofold. Number one, Donald J. Trump is the only head of state in the entire world who is sympathetic to the nation of Israel at this moment in time. And he happens to be the head of state of the world's superpower. If I was in the cabinet of the Israeli government, I might not be attacking the only powerful ally that I have anywhere left in the entire world. And the second message I would give to some of those cabinet members, Bibi, to his credit, has not gone down this path, but to some of these cabinet members in Israel who are attacking the President of the United States, the other thing that I would say is that over the last 3 months, 2/3 of the defensive weapons that have protected your homeland have been built by American hands and paid for by American tax dollars. The problem for Israel is not Donald J. Trump. And anybody in Israel who thinks their biggest problem is the President of the United States needs to wake up and smell the reality of the situation that country is in. Thank you all. انضم إلينا عبر الهاتف الرئيس التنفيذي لشركة الخطوط الجوية الكويتية الأستاذ عبد الوهاب الشطي. أستاذ عبد الوهاب، بعد التحية، وبعد الاعتداء الإيراني الآثم على مطار الكويت الدولي تم الإعلان عن استئناف الرحلات عبر مبنى T4
ما المعايير والإجراءات الأمنية التي تم اتخاذها في هذا الشأن؟ أول شيء مساكم الله بالخير. طبعا استئناف الرحلات من مبنى تي 4 جاء بعد تنسيق ودراسة مع أخواننا في الهيئة العامة للطيران المدني، وإجراءاتنا اللي اتبعناها في خطة الطوارئ المعدة مسبقا معاهم. لذلك بلش الإجراء التشغيل بعد تنسيق مسبق مع الطيران المدني وأخذ الموافقات المحلية والدولية والتي تضمن استمرارية التشغيل بأعلى معايير السلامة الدولية والمحلية. نعم، وما هي أهم الإرشادات التي يجب على المسافرين اتباعها؟ طبعا الإرشادات اللي هي متبعة حسب الخطة المعدة مسبقا. إذا كانوا في المطار وصار أي إجراء للإجلاء أو الإيواء يتبعون الإرشادات ويعطون فرصة للفريق أن يساعدهم بسلاسة وبسهولة. ولكن احنا اليوم أثبتنا مع أخواننا في الطيران المدني أن الخطة كانت مدروسة من قبل وطبقت بحذافيرها. لذلك طلعنا جميع الركاب بوقت قصير ووديناهم إلى أماكن آمنة. نعم أستاذ عبد الوهاب، كيف تتم جدولة رحلات الطيران المتأخرة؟ احنا أول ما جانا الموافقة أو جاتنا الموافقة من الهيئة العامة للطيران المدني، احنا كنا اوريدي قاعدين نعيد جدولة الرحلات تحسبا لقرار الاستئناف، فأجلنا الرحلات وأعلنا في وسائل التواصل الاجتماعي وعن طريق الويب سايت مالنا أن نتأمل من الركاب اللي مصرين على أن يسافرون بهاليوم يكونوا متواجدين قريبين، لأن راح يكون الإعلان يعني في وقت قصير أن نعيد جدولة الرحلات. والحمد لله أول ما جانا قرار الاستئناف في أقل من ساعتين احنا طلعنا أول رحلة اللي هي لجنيف تقريبا ساعة و50 دقيقة، وهذا ما تم إلا بالتنسيق مع الهيئة العامة للطيران المدني، والركاب كانوا على استعداد أن يكونون على هالرحلة. Why do we have a blockade? We have a blockade because they shut down the straits. So I don't know which members of Congress you're talking to, but here's what I would ask them. I would ask everybody here. It's very simple. These guys have shut down the Straits of Hormuz. This is what Iran is saying. We will shut down the straits. No one can go through. No country in the world can go through unless we allow you to go through, and you have to pay us. But our ships can go through, meaning the Iranian ships, as much as they want. That's crazy. Who would agree to that? So how are we going to have a situation where they get to close the straits to everybody, and the only people who are allowed to go through there 100% without paying anything are the Iranians? If you do that, they'll keep the straits closed forever. They're trying to make this some new normal. Okay, under no circumstances can we ever allow them to normalize the fact that they get to blow up commercial ships and put mines in the water. So the response to that is we're going to blockade your ships. If everyone's ships are not getting out, your ships are not getting out either. That's not an act of war, that's a defensive measure. It's a counter to what they have decided to do. You know what is an act of war? Putting mines in the water. Why don't the members of Congress, whoever it is complaining about it, they should be all over that. These guys put mines in the water. That alone, mining in the water is illegal, period, under any circumstances, and they've done it. But this is crazy stuff, but this is what they've done.